வெளியில போலாம். அப்படி போகாம அத்தனை பேர்த்தையும் வழி ஆட்கொண்டு நம்முடைய திரு ஓலக்கத்தை இந்த திருவிழா கண்டு கழித்து கவலையை கழித்து விடுங்கள், கழிப்பை பெற்று விடுங்கள் என்று அவரே கூப்பிட்டுருக்காரு. யாரு? அத்தனை பேர்த்துக்கு திருநாவுக்கரசர் டீச்சர் பண்ணியிருக்காரு. அவ்வளவு சிறப்பு நயன டீச்சர் பண்ணியிருக்கார் சுவாமி. அணிந்தவர்தம் பதிப்பிடம் சென்றிறங்கி சொல்லாம தமிழ் புனைந்து தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார். தொண்டு என்பது இடைவிடாது செய்யக்கூடியது. தொண்டு என்பது இடைவிடாது. தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார் என்கிறார். சொன்னாமம் என்றால் சிவனுடைய திரு ஐந்தெழுத்தாகிய மகா மந்திரத்தை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உள்ளீடு பொருளாக கொண்ட தமிழ் திருப்பதிகங்கள், திருநெறிய தமிழ் திருப்பதிகங்கள். அதான் சொன்னாம தமிழ் புனைந்து தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார். திரு அதிகை பதிமருங்கு திரு வெண்ணெய் நல்லூரும் அருள் திரு ஆமாத்தூர் திரு கோவூர் தளத்துலாம் வர திரு வெண்ணெய்நல்லூர் வர அந்த பதியம் வர அந்த பதியம் நமக்கு கிடைக்கல தவக்குறை. அடுத்தது திரு ஆமாத்தூர் வர அந்த பதியம் பாடி இருக்கிறார், கிடைச்சிருக்கு. அது ஒவ்வொரு முதலிகள் தேவாரம் என்று சிறப்புடைய திரு ஆமாத்தூர். அதுக்கப்புறம் திரு கோவலூர் வரார், அங்கேயும் பாடுறார். தன்னை தாழ்த்திட பாடம் செத்த ஏன் சிதம்ப ஏன் நாயேன் பேயேன் தன்னை தாழ்த்திக்கிறாங்க. பிறரை திட்டுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, தன்னையே தாழ்த்திக்கிறாங்க. பிறர் ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாளா கோச்சுப்பா, கொஞ்சம் ஓரமான வேணா போயா அப்படின்பா. அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கு பிற யாரையும் குறை சொன்னா கோச்சுக்குவாங்க. ஆனா தம்மையிலே ஏற்றிக்கிறார். பித்தனேன் பேதையேன் பேயே நாயே யாரை சொல்றாருன்னு பார்த்தா தன்னை சொல்லிக்கிறார். யாரு? மேலாம் பெரியோர் திருநாவுக்கரச பெருமான். அந்த மாதிரி சொல்லி பழக முடியுமா? அடி நாயேன் வந்திருக்கின்றேன், ஒழுங்கா பேசியா ஏயா அப்படிமா, எப்பாடியா அப்படிமா. நம்ம சொல்லலாம் முற்பட்டா கூட சொல்ல விடாம தடுத்துருவான். ஆனா அப்படிதான் சொல்லணும். ஒரு பதிகம் முழுக்க அடியேன் அடிநாயன் 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 திருவாரூர் பதிகம் முழுக்க பாடியிருக்கிறார். திரு ஆழ்வார் அரண்யத்திலையும் பாடியிருக்கிறார். ஆனா பெரும்பாலும் திருவாசகத்துலதான் அந்த சொல்லி இருக்கான்னு நினைக்கிறாங்க. நாயன்கிற சொல்லு திருவாசகத்துல அதிகமா இருக்க நினைக்கிறாங்க. தேவாரத்துல இருக்கு, நிரம்ப இருக்கு. சொல்லாத ஒருத்தலாம் திருஞான சம்பந்த பெருமான். ஏன் அவர் சொல்லலைன்னா அவர் ஞானப்பால் உண்டவர். அம்மை உமையாள் ஞானப்பாலை கொடுத்தாலவா, அதனால தன்னை நாயன் சொல்லிக்கிட்டா அந்த சிவஞானத்துக்கு இழுக்கு வந்துடும். அதனால ஞானப்பால் உள்ள காலத்துல அவர் தன்னை தாழ்த்திக்கிறார். தன்னை தாழ்த்தினா சாமியை தாழ்த்துற மாதிரி ஆயிடும். அதனால அவர் தாழ்த்திக்கிறார். மற்ற மூவரும் தாழ்த்திக்கிறாங்க. சுந்தர பெருமான், அப்பர் பெருமான், மணிவாசக பெருமான். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த போவோம். மருவத்திருப்பதி பிறவும் வணங்கி வட தமிழ் பாடி. இந்த தமிழ் இருக்கு, வளம் நிறைஞ்சிருக்கு. வீட்டில் வறுமை இருக்கு, பிரச்சனை தேடல, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது, அர்ச்சனை இல்லாத சாமியும் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது, அர்ச்சனை இல்லாத சாமியும் கிடையாது. அப்ப பிரச்சனை தேடணும்னா பிரச்சனை கணக்கில் அர்ச்சனை பண்ணணும். நம்ம அப்போதான் நம்ம சாமி அருள் பண்ணுவார். புரியுதா தாயே? பாட்ட பார்ப்போம். பதிவு வணங்கி வளத்தமிழ் பாடி. வணங்கி வளத்தமிழ் எதுக்கு சொல்ல வரலாம்? அந்த வளத்தமிழ் அது நமக்கு என்ன வளம் தேவையோ அத்தனை வளத்தையும் கொடுக்கும். அன்பு வளம் வேணுமா கொடுக்கும், அருள் வளம் வேணுமா கொடுக்கும், பொருள் வளம் வேணுமா கொடுக்கும், இன்ப வளம் வேணுமா கொடுக்கும், மங்கள வளம் வேணுமா கொடுக்கும், மகிழ்ச்சி வளம் வேணுமா கொடுக்கும். என்ன வளம் வேணும்னாலும் இந்த தமிழ் தரும். எப்ப ஏன் சாஸ்திரம் சொல்லுது, அருமையா சொல்லுது. பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் காலனை அன்று ஏவி கரான் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் நந்தம் நந்தம் போல் கரணம் அல்ல அமைக்கார். சாத்திர பாடு ஞான சாத்திரம் சொல்லுது. என்ன சொல்ல வராங்கன்னா, பார்க்கறதுக்கு அவங்க மனித வடிவத்தில் இருக்கிறாங்க, நம்மளை போல மனிதர்கள் நினைச்சிடாதீங்க, நம்மளை போல மனுஷான்னு நினைச்சிடாதீங்க. அப்ப யார் அவங்க? முழுக்க முழுக்க சிவகரணம் வாய்க்கப்பட்டவர்கள், பதிக்கரணம் வாய்க்கப்பட்டவர்கள். அவங்க மனக்கரணம் கிடையாது, பசிவிசி கிடையாது. பார்க்கறதுக்கு மாநில வடிவத்தில் இருப்பாங்க. யாரு? சுருக்கமா சொல்ல போனா சாட்சாத் நடராஜரே உடவாக ஏந்தி வந்திருக்கிறார். அவர் தாண்டவ கோல், இவர் தாண்டக கோல். அவர் தாண்டவ கோல், இவர் தாண்டக கோல். அவர் தாண்டவம் ஆடுவார், இவர் தாண்டகம் பாடுவார். அப்படி வச்சீங்கன்னா பொருள் புரியும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட யாரு? திருநாவுக்கரசர் பெருமான். கடவுள் அஞ்சேன்னு பாரு, இவர் அஞ்சேன்னு சொல்ல மாட்டாரு, கையை கூச்சி இருப்பாரு. கைய பாத்தீங்களா? வணங்கி நிற்கிறார். வணங்கி நிற்கிறவங்க கூட உலகம் வணங்க மாட்டேங்குது. வணங்கினா பதில் வணக்க செய்யணுமா வேண்டாமா? எப்போதுமே நித்தியமா வணங்கிட்டு இருக்காரு. வணங்குவதை பார்த்து வணங்க மாட்டேங்குது உலகம். பேசுப்பாரு. அதை கற்றுக் கொடுக்குறாரு யாரு? திருநாவுக்கரசர் பெருமான்.
சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நெறிகளுக்கும் தலைவர் தான் திருநாவுக்கரச பெருமான். அதுல சரியை நமக்கு காட்ட வந்தவர் திருநாவுக்கரச பெருமான். உழவாரமும் உண்டு, தேவாரமும் உண்டு. உழவாரமும் உண்டு, தேவாரம் உண்டு. திருவாக்கால தேவார இடைவிடாது பாடுவார். சிறுமியை வருத்தி உழவாரம் பலகாலம் செய்வார். அப்ப 2 செய்யக்கூடியவர் யாரு? திருநாவுக்கரசர். சூப்பர் ஸ்டார், சைவ சூப்பர் ஸ்டார் அவர். அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். யாரையாரோ சூப்பர் ஸ்டார் இருக்கிறோம், நம்ம ஓட்டு இவருக்கு தான், அவர் பாட்டு நமக்கு. மனசுல வச்சுட்டீங்களா? இந்த கருத்தை உங்களுக்கு முக்கியமான கருத்தை பிடிச்சிக்கணும். பெருசா எடுத்துக்க வேண்டாம். அது முக்கியமான கருத்து. அவர் பாட்டு அவள் ஆற்றவுடைய இன்னைக்கும் பல பேர்த்துக்கும் பல பிரச்சனை தீர்க்குது. வயிறு சம்பந்தப்பட்ட அப்பண்டேஷன், அல்சர், கொடிய வியாதிகளை வைத்து இருந்துச்சுன்னா தூக்காயினவாறு பாடுனா நீக்குது. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்க. நீட்டால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புறு சிந்தை நேசமிக மாற்றார்புற மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திருவான் விளக்கவில்லை என நீடிய கோதில் திருப்பதியும் போற்றா உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எதிர் நின்று புகழ்ந்தனரா. எவ்வளவு அழகா சொல்றாரு சேக்கிழார் பெருமான்.